இங்கே பாருங்கள், இன்றைக்கி இதுதான் தக்காளி, கரம் மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கேரட்டு, பட்டாணி, பீன்ஸ் அறுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா புதினா, சரியா, புதினா கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். சரியா, சவுண்ட் எப்படி கேட்குது? இது வந்து வெஜ் பிரியாணி. கரண்ட் எங்கள் ஊரில் பவர் சொல்லணும், அதனால் நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்தது மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். நல்ல மணம், இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் அது போட்டாலே நல்ல மணம் வந்துடும். சரி, வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். சடவுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இதே ஒரு 1/4 கிலோ அரிசி ஒரே டம்ளர் அரிசி. அதனால் கொஞ்சம் காய்கறியெல்லாம் போடும்போது அதுவே உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வந்துடும். ஏற்கனவே தக்காளி போட்டேன், வணங்கறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது கூட வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சரி, நல்லா வணங்கட்டும். தக்காளி, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அது ரொம்ப இருட்டாக இருக்குது, இங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அதனால் இருக்குது. நல்லா வணங்கிருச்சு. இப்போ காய் போட்டுக்கலாம். காய் நல்லா வணங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இது மாட்டுப்பால் தயிர், இப்படி தான் இருக்கும். சரிங்க, இது நல்லா வணங்கட்டும். கடைசியில் தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியும் தண்ணியும் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசி. ஃபைனலி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எனக்கு குக்கரை மூடி வச்சு இறக்குனா முடிஞ்சது. வாங்க எல்லாம் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி சமையல் நல்ல தளன்னு வெஜ் பிரியாணி. பார்த்திங்களா, இன்றைக்கி நீங்கள் சடோன்னால எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா, எப்படி இருக்குது? செமையாக இருக்கும். அப்புறம் கேப்சிகம், குடமிளகா பொரியும். கேப்சிகம் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். யாருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்? கிரேவி மாதிரி செய்யலாம். அவன் வந்து அந்த கிரேவி சாப்பிட மாட்டான், அந்த ஒரே காரணத்துக்காக. இப்படி ஆவி பறக்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்களா, நல்லா பலன்னு இருக்குது. இப்படி இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பார்க்கலாமா? குக்கர்லேயே வைக்கிறேன், பரவாயில்ல. நானே சாப்பிட்டு நானே சொல்லக்கூடாது. சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.